ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியில் இடம் பிடிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக கருதப்படும். நீங்கள் எவ்வளவு திறமை வாய்ந்த வீரராக இருந்தாலும் 30 வயதுக்கு மேல்தான் தேசிய அணியில் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு இடம் கிடைக்கும். மைக்கேல் ஹசி போன்ற வீரர்கள் எல்லாம் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது சில வீரர்கள் மட்டுமே 20 வயதில் எல்லாம் தேசிய அணியில் விளையாட வாய்ப்பு பெறுகின்றனர். அப்படி கிடைக்கும் வீரர்கள் உச்சபட்ச திறமை வாய்ந்த வீரராக புகழப்படுவார்கள். அப்படி அறியப்பட்டவர்தான் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் வில் பொக்கோஸ்கி. உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் இளம் வயதிலேயே தொடர்ந்து சதமாக அடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர். 36 உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி 2350 ரன்கள் அடித்திருந்தார். இதில் 7 சதம் அடங்கும். ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டில் மிகப்பெரிய வீரராக வருவார் என்று கணிக்கப்பட்ட நிலையில் பேட்டிங் செய்யும்போது தொடர்ந்து பந்து தலையை தாக்கிக் கொண்டிருந்தது. இதனால் அவருக்கு பலமுறை காயம் ஏற்பட்டு போட்டியிலிருந்து பாதியில் விலகி இருக்கிறார். ஒரு முறை 2 முறை அல்ல, காயமடைந்து மீண்டும் குணமடைந்து களத்திற்கு வரும்போது மீண்டும் தலையில் பந்து தாக்கி அவர் ஓய்வு பெற்று விடுவார். இப்படியே தொடர்கதையாக இருந்தது. ஷார்ட் பாலை எதிர்கொள்வதற்கான யுத்தி இல்லை என்றால் நான் பந்து தலையில் படும். ஆனால் இவருக்கு தொடர்ந்து எப்படி ஒரே இடத்தில் பந்து படுகிறது என்பது குறித்து மருத்துவர்கள் ஆய்வு செய்தனர். இதில் பந்து தலையை தாக்கி விடுமோ என்ற பயத்தில் அவர் விளையாடுவதால்தான் பேட்டிங் யுத்தியை அவர் மறந்து விடுவதாக மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். கடைசியாக ஒரு முறை கிரிக்கெட்டில் சாதித்து விடலாம் என வில் பொக்கோஸ்கி வந்தபோது கடந்த மார்ச் மாதம் மீண்டும் தலையில் பந்து அடிபட்டு அவர் காயமடைந்தார். இந்த நிலையில் அவருக்கு நடத்தப்பட்ட சோதனையில் தொடர்ந்து பந்து தலையை தாக்கியதால் அது அவருக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதனால் வில் பொக்கோஸ்கி இனி பேட்டை கையிலே பிடித்து விளையாடவே முடியாது என்றும் மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். இதனை அடுத்து வில் பொக்கோஸ்கி கிரிக்கெட் விளையாடும் தகுதியை இழந்துவிட்டதாகவும் அவர் ஓய்வு பெற வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றனர். இதன் காரணமாக அவர் கிரிக்கெட் பக்கமே திரும்பவில்லை. அவர் பயிற்சி செய்ய கடந்த 3 மாதங்களாக வரவில்லை. தற்போது அவர் வெளிநாட்டில் சுற்றுலாவில் இருக்கின்றார். மருத்துவர்கள் அறிக்கை எங்களுக்கு எந்த ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்கவில்லை அப்படின்றது மோரிஸ் கூறியிருக்கிறார். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.